ஸ்டூடெண்ட்ஸ், உங்க சூட்கேஸ் எல்லாம் நீங்க கீழேயே வச்சுட்டு பஸ்ஸுக்குள்ள போய் அவங்க உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். நான் ஒவ்வொன்றா எடுத்து மேலே வச்சிடுவேன். சாரி பிடி சார், சூட்கேஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கா? ஒரு வாரங்கிறதுனால நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மாலா மேம், எல்லாமே லைட் வெயிட்டா தான் இருக்கு. ஐயோ, இது என்னது இது? இங்க பெரிய சூட்கேஸா இருக்குது. இதை தூக்கிட்டு போக முடியாது போல இருக்கு. ட்ராலி மாதிரி இழுத்துட்டு தான் போகணும் போல இருக்கு. இந்த ரெண்டு பொண்ணுங்க மட்டும் நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் மாலா மேம். டேய் சிண்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நாங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு உனக்கு இடம் விட்டு வைக்கிறோம், சரியா? பண்டி, சிண்டு கிட்ட பேசின வரைக்கும் போதும். நீ முதல்ல போய் உன்னோட இடத்துல உட்காரு. கமான். அடுத்தது ரோஸ், நான்சி, புஷ்பா, எல்லாரும் ஒவ்வொருத்தராக வாங்க. நான் நேம் கூப்பிட்டுட்டே வர்றேன். ஒவ்வொருத்தராக வந்து அவங்க இடத்துல போய் உட்காரணும், புரியுதா? மேம், எனக்கு ஒரு விண்டோ சீட் வேணும் மேம். லாஸ்ட் டைம் டூர்ல கூட எனக்கு விண்டோ சீட் கிடைக்கவே இல்ல மேம். ஒவ்வொரு சீட்லயும் ஒவ்வொரு விண்டோ சீட் இருக்குல்ல, உங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்கம்மா. புஷ்பா முன்னாடி ஏறிட்டா. விண்டோ சீட் அவ எடுத்துக்குவா. ஐயோ அம்மா மேம். விண்டோ சீட் பத்தி யோசிச்சுட்டே இருந்த அந்த மாதிரி தான் ஆகும். எந்திரிச்சு உள்ள கேர்ஃபுல்லா போ. ரெட் வெல்வெட், லில்லி லோட்டஸ் மட்டும் ஏறிட்டாங்கன்னா இந்த பஸ் கிளம்பலாம் நினைக்கிறேன். இப்ப கிளம்புனாதான் கரெக்டான டைமுக்கு போய் சேர முடியும் சார். மேம், எனக்கு தெரிஞ்சு இந்த லக்கேஜ் எல்லாத்தையும் உள்ளேயே வச்சுக்கலாம் மேம். மேலே எல்லாம் வைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ இல்ல சார், லாஸ்ட் டைம் மாதிரி நம்ம உள்ள வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பசங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கறதுக்கு இடம் இருக்காது சார். அதனால நீங்க மேல வச்சிருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே மேம், நீங்க சொல்றீங்க, நான் வைக்கிறேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. பஸ்ஸுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவல் ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா எடுத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்குவேன்னு சொன்னேன். பாவம் சிண்டு, அவன் மட்டும் வெளியில் நின்னுட்டு இருக்கான். மாலா மேம் அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க பண்டி. எல்லா சூட்கேஸும் ஏத்தியாச்சு மேம். இதுதான் கடைசி சூட்கேஸ். நீங்க கிளம்பலாம். மேம் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. மேம் மேம், பஸ்ஸுக்குள்ள நிறைய இடம் காலியா இருக்கு மேம். நான்சி அக்காக்கு பின்னாடி கூட ஒரு சீட்டு காலியா தான் மேம் இருக்கு. மாலா மேம், அந்த ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, அவனை விட்டுட்டு போயிடாதீங்க மேம். மை காட், சாரி சிண்டு, நான் உன்னை கவனிக்கவே இல்லை. என்ன சிண்டு சொன்ன? நான்சிக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கா? ஓ, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உனக்கு இடம் விட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா சார், இவங்களுக்குள்ள என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரி சரி, பஸ்ஸுக்குள்ள ஏறி சிண்டு, டைம் ஆச்சு. ஐயா, ஜாலி ஜாலி. தேங்க் யூ சோ மச் மேம். பிரின்சிபல் மேம், எங்க பஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டான இடத்துல உட்கார வச்சுட்டேன் மேம். லக்கேஜ் கூட ஏத்தியாச்சு. நாங்க முன்னாடி கிளம்பிக்கிட்டு இருக்கோம் மேம். பண்டி அண்ணா, இப்ப போற இடம் ஏதோ டிஸ்னி லேண்டாமே. சூப்பர்ண்ணா, இந்த ட்ரிப் செம ஜாலியா இருக்க போகுது. ஏ பப்ளி, உனக்கு தெரியுமா நம்ம போக போற இடம் டிஸ்னி லேண்டாமாப்பா. சூப்பரா இருக்க போகுது. ஒரு வாரம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நான்சி, பஸ் கிளம்பிருச்சு. ஸ்கூல் டூர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம ஜாலி தான். ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி. எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. அடிக்கடி டூர் கூட்டிட்டு போறாங்கப்பா. என்ன பண்டி இது? பஸ் கிளம்புற மாதிரியே இருக்கு, ஆனா அதே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கு. இன்னும் கேட்ட கூட தாண்டலையே பண்டி. நான்சி, அது ஒண்ணும் இல்ல நான்சி. எப்பவுமே உனக்கு தெரியும்ல, நம்ம ஸ்கூல் பஸ் ரெண்டும் ஒரே நேரத்துல தான் கிளம்பும். ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுதான் போகும். செக்யூரிட்டி அண்ணா, நாங்க டூர் போயிட்டு வரோம். ஸ்கூலை பத்திரமா பாத்துக்கோங்க. ஆயாக்கா, நாங்க ஒரு வாரம் டூர் போயிட்டு வரோம். பாய்க்கா, ஒரு வாரம் கழிச்சு உங்களை வந்து பாக்குறோம். டிரைவர் அண்ணா, ரொம்ப போர் அடிக்குதுண்ணா. பஸ்ல ஏதாவது சூப்பரா பாட்டு போடுங்க. பண்டி பண்டி, டிரைவர் அண்ணா கிட்ட சொல்லி அந்த ஜெயிலர் பட பாட்டா போட சொல்லு பண்டி. அது பஸ்ல போகும்போது கேட்டுட்டே போனா சூப்பரா இருக்கும் தெரியுமா. நான்சி அக்கா, இந்த பாட்டை கேட்டுட்டே வரதுல எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. நம்ம போக வேண்டிய இடம் வந்துச்சுன்னா என்ன எழுப்பி விடுங்கக்கா. டேய் சிண்டு, உனக்கு முன்னாடி நான் படுத்து தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன்டா. ஓ, வர வேண்டிய லொகேஷனுக்கு வந்தாச்சா? ஸ்டூடெண்ட்ஸ், யாரும் பஸ்ஸை விட்டு இறங்க வேண்டாம். அந்த இன்னொரு பஸ் வந்து நின்னதுக்கு அப்புறம் எல்லாரும் இறங்கினா போதும். பண்டி, நான் பஸ்ல நல்லா படுத்து தூங்கிட்டேன் தெரியுமா. வர்ற வழியெல்லாம் சுத்தமா பார்க்கவே இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் இறங்க வேண்டாம். நான்சி, சிண்டு, மத்தவங்க எல்லாம் எங்கம்மா? மேம், நிறைய பேர் பஸ்ல அப்படியே கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க மேம். ஓ, ரொம்ப தூரம் வந்ததுல அசந்து தூங்கிட்டாங்களா? சரி, வெயிட் பண்ணுங்க, நான் பிரின்சிபல் மேம் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நைட் எல்லாரும் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். நாங்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்குனீங்கன்னா போதும். அது வரைக்கும் நீங்கள் யாரும் இறங்க வேண்டாம். மாலா மேம், கரெக்டான லொக்கேஷனுக்கு தானே வந்திருக்கோம். இங்கிருந்து டிஸ்னிலேண்ட் வந்து ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்கள வேணா இறங்கி கீழே நிற்க சொல்லுங்கள். நம்ம டிரைவர் கிட்ட சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் ரொம்ப நேரம் பஸ்லேயே வந்ததால ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. கீழே இறங்கி ஃப்ரெஷ் ஏர் வாங்குங்க. ஹாய், இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. பண்டி, சிண்டு, ரோஸ் எல்லாரும் சீக்கிரமா வந்து பாருங்க. பஸ் கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன்க்கா. வாவ், இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டே பண்ண போறோமா? கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கே. டக்குன்னு பார்க்கறதுக்கு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஹாய் நான்சி, வர்ற வழி பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னு. நீங்க தான் நல்லா தூங்கிட்டீங்க. மாலா மேம், கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கீழே இறங்கின மாதிரி தெரியுது. மேம்,
பெரிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு இறங்கி வந்துட்டாங்க மேம். சின்ன கிளாஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஏய் சிண்டு, நம்ம இந்த இடத்துல தான் தங்க போறோமா? சிண்டு, நீ மட்டும் ஜாலியா அந்த பஸ்ல போயிட்ட, எங்களுக்கெல்லாம் இடமே இல்ல தெரியுமா? பண்டி, நான்சி, நான் உங்ககிட்ட சொல்லி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுப்பி விட சொன்னேன்ல, நீங்க மற்றவங்களெல்லாம் எழுப்பவே இல்லையா? இன்னும் நிறைய பேர் பஸ்ஸில் இருப்பாங்க போல இருக்கே. மேம் நாங்க எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டோம் மேம். வந்த டயர்ட்ல அவங்களால கீழே இறங்கி வர முடியலன்னு சொல்றாங்க மேம். கொஞ்ச நேரம் பஸ்ஸுக்குள்ளேயே ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க மேம். ஓ அப்படின்னா ஓகே. டயர்டாக இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் பஸ்ஸிலேயே இருக்கட்டும். பிடி சார் இப்போ நம்ம டென்ட் போடுறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாரு. மாலா மேம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். பிடி சார் கிட்ட சொல்லியே டிரைவரோட ஹெல்ப்போட வந்து டென்ட் எல்லாம் போட்டுடலாம். ஏய் பண்டி, இங்க பாத்தையா? நம்ம பஸ்ல தான் பண்டி இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்தாங்க. இந்த டைம் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வந்திருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் என்னன்னே தெரியல. அங்க பாரு, டென்ட் கிளாத்து, மரம் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ணா என்னண்ணா இது, பஸ்ல இவ்வளவு மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்களா? கலர் கலரா தார்பாய் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்கண்ணா. ஸ்டூடெண்ட்ஸ், நானே டென்ட் போட்டு தரேன்னு உங்க பிரின்சிபல் மேம் கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நீங்க எல்லாரும் சேர்ந்து போட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நல்ல டீம் ஒர்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் டெவலப் ஆகும்னு சொல்றாங்க. அதனால நீங்க டென்ட் போடுங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்றேன். ஐயோ, இவ்ளோ மெட்டீரியல்ஸ் வச்சு நாங்களே டென்ட் போடணுமா சார்? என்ன சார் இது? சார் எங்கனால எல்லாம் கண்டிப்பா இந்த மரத்தை தூக்கவே முடியாது சார். டென்ட் எப்படி போடணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. நோ கைஸ், லாஸ்ட் டைமே நம்மளுக்கு சின்னதா ஒரு டென்ட் போடுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நம்மளே ட்ரை பண்ணுவோம். நம்மளால முடியலன்னா நமக்கு ஹெல்ப் பண்றக்க மாலா மேம், பிரின்சிபல் மேம், பிடி சார் எல்லாரும் இருக்காங்கல்ல. ரோஸ், எப்பவுமே நீ தானே சூப்பரா பிளான் போடுவ. நீயே ஒரு பிளான் சிம்பிளா போட்டு கொடுப்பா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எல்லாம் போட்டுறாத. என்னது இது, இப்படி ஹெக்ஸகன் ஷேப்ல எல்லாம் ஏதோ ஒரு மரம் இருக்கு. பண்டி, என்ன பண்டி இது? இந்த மாதிரி பில்லர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் இப்படி நிலத்துல நட்டி வச்சு நம்மளால டென்ட் போட முடியுமா? நான்சி கமான், நம்ம வுட் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட டென்ட் பிளானை கிளியரா போட்டுறணும் கைஸ். இந்த வுட் எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வைங்க. நம்மளோட டென்ட்டை இந்த மாதிரி நம்ம சிம்பிளா தான் போட போறோம். ஓகே, இந்த மாதிரி தான் வழி வரப்போகுது. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏ ரோஸ், இந்த மாதிரி போட்டா டவுட் இல்ல, சுத்தமாவே புரியல. கொஞ்சம் டீடைல்டா போடுப்பா. ஓகே பண்டி, இப்போ டென்ட் எப்படி வரப்போகுதுங்கிற டீடைல்டான டிசைன் நான் போட்டு காமிக்க போறேன். ஓகே, டென்ட் தெரியும்ல, ஒரு வீடு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன். சைடுல இருந்து பார்க்கறதுக்கு டென்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க, இப்படி தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பாத் ஒன்று இருக்கும். என்ன ரோஸ் இது, ஏதோ டென்ட் போடுறதே வேலையா வச்சிருக்க மாதிரி டக்குன்னு டிசைன் போட்டுட்டா. இதை பார்க்கறதுக்கு உண்மையாவே ஒரு வீடு மாதிரி சூப்பரா தான் இருக்கு. இந்த மாதிரி டென்ட் போட்டா நல்லா தான் இருக்கும். ரோஸ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த டிசைன் எல்லாம் ஓகே தான். ஆனா வந்து பிடி சார் ரெடிமேடா இந்த மாதிரி ஹெக்ஸகன் ஷேப்ல வுட் வச்சிருக்காரு. நம்மளோட டென்ட்டும் இதே மாதிரி ஷேப்ல பண்றது ஈஸியா இருக்கும் நமக்கு. பண்டி, நான் ஒன்று சொல்லட்டுமா? போன தடவை டென்ட் ரொம்ப வசதியாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ள வந்து சுத்தமாக காற்றே வரலப்பா. கொஞ்சம் காற்று வர்ற மாதிரி டென்ட் போடுங்களேன். பப்ளி சொல்றதுலயும் ஒரு ப்ராப்பரான ரீசன் இருக்கதா செய்யுது. சரி, இந்த ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கிற வுட்டை எடுத்து கீழே வைங்க. பில்லர் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைட்ல நட்டுங்க. பில்லர் வைக்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான வேலையே. பண்டி அண்ணா, இப்ப எனக்கு ஈஸியா இருக்க மாதிரி தானா இருக்கு. இந்த பில்லர் எடுத்து இந்த மாதிரி வுட்ல நட்டி வைக்கணுமானா? ஐயோ சிண்டு, எப்பவுமே டென்ட் வந்து பில்லர் விட்டு வெளியில தான் இருக்கும். இங்க பாரு, இந்த மாதிரி பில்லரை வந்து டென்ட்டுக்கு வெளியில வச்சா கூட போதும். ரோசக்கா, நீங்க பிளான் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் டென்ட் போடுறது ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி தான்க்கா தெரியுது. இனி அடுத்தது என்னக்கா, கிளாத் எல்லாம் போட்டா போதும்ல? கிளாத் அந்த மாதிரி எல்லாம் சும்மா நிக்காது சிண்டு. மேல ஏதாவது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுத்தாதான் கிளாத் நிக்கும். பண்டி, சிண்டு, நான்சி, நீங்கள் டென்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் நான் இந்த டைமில் ஒரு முக்கியமான சஜஷன் ஒன்று கொடுக்க போகிறேன். திடீர்னு நைட்டில் சப்போஸ் மழை பெய்ஞ்சிச்சுன்னா டென்ட்டுக்குள்ளே தண்ணி வராமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் நம்ம வந்து டென்ட் போடுறதுக்காக தார்பாய் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ தார்பாயை போட்டு படுத்தா நைட்டு மழை பெஞ்சிச்சுன்னா கூட நம்ம எல்லாரும் வெட் ஆக மாட்டோம். ஏய் பாத்தையா பண்டி, மேம் நம்ம பண்றது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சூப்பர் ஐடியா இல்ல? நான்சி, அவங்களுக்கு டென்ட் பண்றதெல்லாம் தெரியும். நம்மளே பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்து நம்ம கிட்ட விட்டுருக்காங்க. பண்டி, டிம்பிள் சொன்னான்ல, சைட்ல எல்லாம் தார்பாய் கொடுத்தோம்னா உள்ள காத்து வராது பண்டி. இந்த மாதிரி நெட் மெட்டீரியல் கொடுத்துடலாம். ஹாய் பண்டி அண்ணா, நான் உண்மையா சொல்றேன்னா, இந்த மாதிரி டென்ட் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. சூப்பரா இருக்குண்ணா. மேல தார்பாய் போட்டிருக்கோம், உள்ள கண்டிப்பா மழை பெய்யாது. ஆனா சைட்ல இருந்து காத்து வர்றதுக்காக நெட் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். பிரின்சிபல் மேம், பார்த்தீங்களா, நம்ம பண்ணியிருந்தா கூட இவ்வளோ நல்லா க்ரியேட்டிவாக பண்ணியிருப்போமான்னு தெரியல. இந்த பசங்கள்லாம் சேர்ந்து எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நல்ல க்ரியேட்டிவிட்டி இருக்குது மேம். நம்ம தான் அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணி
கொண்டு வரணும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், சூப்பரா டென்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க. பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருக்கே. தேங்க் யூ so much மேம். ஏ ஹேமா, அங்க பாரு, பண்டி, நான்சி, சிண்டுன்னு நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சூப்பரா எப்படி டென்ட் பண்ணிருக்காங்கன்னு பாரு. ஏ டிம்பிள், நீ சொன்ன மாதிரியே மேல தார்பாய் போட்டோம் சரியா, தண்ணி உள்ள வராது. அதே சமயம் சுத்தி வந்து நெட்டு போட்டிருக்கோம், காத்து நல்லா வரும். ஆனா கொசு ஒண்ணு கூட உள்ள வராது. ஃப்ரண்ட்ல பாத்தியா டோர் மாதிரி கொடுத்துருக்கோம், நம்ம உள்ள போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு பண்டி, எனக்கு இந்த டென்ட்ல தங்கணும்னு ஆசையா இருக்கு. நான் இங்கேயே தங்கிக்கிறேன். மாலா மேம், நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸா சூப்பரா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உண்மையா சொல்றேன் மேம், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணியிருந்தா கூட இவ்வளவு நல்லா பண்ணிருப்போமான்னு தெரியல. அட்டகாசமா பண்ணிட்டாங்க. மேல டெக்கரேஷன் பாத்தீங்களா? ஏய் பண்டி, நம்ம எப்ப பண்டி இந்த டென்ட்டுக்குள்ள போய் தங்க போறோம்? இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி? நான் ஃபர்ஸ்ட் டென்ட்டுக்குள்ள போய் படுத்து பாக்குறேன். பண்டி அண்ணா, டென்ட்டுக்குள்ள இருந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குண்ணா. உள்ள குளிரே அடிக்கலண்ணா. இந்த மெட்டீரியல் வந்து ஃபுல்லா காத்து அடைச்சிருச்சுண்ணா. கொஞ்சம் காத்து வருது அண்ணா. சூப்பரா இருக்குண்ணா டென்ட். நான் படுத்து தூங்க போறேன். லில்லி, லோட்டஸ், நான்சி ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஒவ்வொருத்தரா போய் படுங்கப்பா. மேம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்த டயர்ட்ல உள்ள போய் படுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேம். நம்மளும் கொஞ்ச நேரம் போய் பஸ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் மேம். மேம், நான் ஒன்னு சொல்லட்டுமா மேம்? எங்க டென்ட்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 10 பேர் படுத்திருக்கோம் மேம். இதுக்கு மேல சுத்தமா டென்ட்ல இடம் இல்ல மேம்.